Harini Law Circle மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். I welcome you all back once again to our channel and this is Advocate Frederick. ஒரு லாங் ஹாப்பி வீக்கெண்டா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு ப்ரிப்பரேஷன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 17 ஆஃப் our டார்கெட் டு கம்ப்ளீட் 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் லா. ப்ரீவியஸ் 16 பார்ட்ஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி முழுசா பாத்துருங்க. இந்த 50,000 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்றதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த லீகல் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா பார் எக்ஸாமா இருக்கலாம், சிவில் ஜட்ஜ் எக்ஸாமா இருக்கலாம், ஸ்பெஷல் லீகல் ஆஃபீஸர் எக்ஸாமா இருக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமாவே இருக்கலாம். உங்களால ப்ரிலிமினரி பார்ட்ல 100% கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸை தர செஷன்ஸ் தான் இந்த 50,000 MCQ சீரீஸ். இந்த 50,000 கொஸ்டின்ஸையும் 1000 பார்ட்ஸா டிவைட் பண்ணி போட்டுட்டு வரேன். இந்த வே நீங்க படிக்கும்போது ஈஸி அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிரிச்சு படிக்க. The other thing is means based descriptive question and answer series நம்ம டீம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 1000 means based questions with answers and explanations நான் உங்களுக்கு லைவா நம்ம சேனல்ல டீச் பண்ண போறேன். ஸோ தட் வில் ஆல்சோ பெனிஃபிட் யூ a lot in clearing your mains. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் சீனியர் அட்வொகேட்ஸ் வில் இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கனாலே இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பேட்ச் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிட்டு வரோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சார் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு. கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்றது தே ஆர் பிளேசஸ் வேர் தே வில் இன்ட்ரடியூஸ் த சிலபஸை டீகோட் பண்ணி காமிப்பாங்க, பிரிச்சு காமிப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதர் தேன் தட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி வைப்பாங்க அக்கேஷனலி. ஸோ டெஸ்ட் சீரீஸுமே உங்களுக்கு 10 to 20 டெஸ்ட் சீரீஸ் வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ 10 டெஸ்ட் சீரீஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? 1000 இருக்கும். 20 வச்சாங்கன்னா 2000 இருக்கும், அவ்வளவுதானே? ஸோ ஒரு 2000 கொஸ்டின்ஸை வச்சுட்டு யூ கேனாட் கிளியர் சச் அ பிக் எக்ஸாம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 50,000 MCQs. உங்களுக்கு இதுல ஆல்மோஸ்ட் 90 கொஸ்டின்ஸ் கிட்ட இதுல இருந்தே ஷுவர் ஷாட் வந்துடும். ஸோ இன் தட் வே இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு கிராக் இட் அஸ் வெல். ஸோ ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நீங்க எந்த விதமான புக்ஸோ பேரக்ஸோ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு துல்லிய அளவும் அவசியம் கிடையாது. நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த வே ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் இட் டு யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ ஹவ் மேட் இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார் அ ப்ராப்பர் கோச்சிங். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க, சார் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க வெளியில அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஐ வாஸ் டேக்கிங் கிளாஸஸ் ப்ரீவியஸ்லி, லாஸ்ட் இயர்லாம் நான் வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருந்தேன். ஈவன் ஐ ஹேட் அ மினிமல் ஃபீ, ஒரு 15,000 ஃபார் 4 months அப்படின்னு வாங்கிட்டு இருந்தேன். பட் நவ் ஐ ஹாவ் பிளான் நாட் டு கெட் எனி ஃபீஸ் ஃபார் டீச்சிங். ஐ எம் பிளானிங் டு டூ இட் இன் அ சர்வீஸ் மோட்டோ. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். குவாலிட்டியில ஜீரோ காம்ப்ரமைஸ், ஆல் கண்டென்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க என் கூட சப்போர்ட்டிவா எப்பவுமே இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் இந்த பதிவுகளை என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி போட்டுட்டு வரேன். ஒரு 1 hour வீடியோ போடணும் அப்படின்னா ஷுவர் ஷாட் என் டீமுக்கு ஒரு 1 hour-ம் எனக்கு ஒரு 1.5 hours-ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கிளாஸ் குரூப்ஸ்ல போடுங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிவார்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ இன் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளவுதான். ஐ எம் நாட் கோயிங் டு கெட் எனி திங் மோர் தென் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். தட் இஸ் மோர் தென் எனஃப் as a teacher. So let's move to the first question of this session. Can the state government by notification direct that the provisions of section 45 CRPC should also be applied to a category of the members of the force charged with the maintenance of public order in a state? The answer is yes. உங்களுக்கு ஆன்சர்ஸ் போல்ட் லெட்டர்ஸ்ல டைரக்டா கொடுத்துருவேன். மாக் டெஸ்ட் இங்க கண்டக்ட் பண்ணிட்டு இல்ல, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த 50,000 கொஸ்டின்ஸ் படிச்சா போதும், எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ செக்ஷன் 45 என்ன சொல்லுதுன்னா, இட் ப்ரொடெக்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ரம் அரெஸ்ட். Where in subsection 1 it states that notwithstanding anything contained in section 41 to 44, no member of the armed forces of the union shall be arrested for anything done or purported to be done by him in the discharge of his official duties except after obtaining the consent of the central government.
Subsection 2 states that the state government may, by notification, direct that the provisions of this section shall apply to such class or category of the members of the force charged with the maintenance of public order as may be specified in the notification, subject to such conditions as may be prescribed. So in the class or category of members of force இருக்குல்ல, state government by notification சொல்லலாம். அதாவது subsection 1ல இருக்கிற powers வந்து subsection 2ல இருக்கிற class or category of members of force-க்கும் apply ஆகும் for the maintenance of public order. எந்தெந்த கிளாஸ்னா ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸா இருக்கலாம், ஹோம் கார்ட்ஸா இருக்கலாம், ஸ்பெஷல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் போலீஸா இருக்கலாம், இல்ல அதர் நோட்டிஃபைட் போலீஸ் ஃபோர்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்குலாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் த்ரூ நோட்டிஃபிகேஷன் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 45 அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஹவு அண்ட் அரெஸ்ட் இஸ் மேட். அரெஸ்ட் எப்படி பண்ணலாம்? டச் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாமா, இல்ல கன்ஃபைன் பண்ணி பாடியை கன்ஃபைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாமா, இல்ல பண்ணக்கூடாதா, எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். ஆக்சுவலா டச் அண்ட் கன்ஃபைன் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணும்போது. எப்ப டச் அண்ட் கன்ஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அக்யூஸ்ட் வந்து வாலண்டியரியா கஸ்டடிக்கு சப்மிட் பண்றாரு, நான் வந்து அரெஸ்ட் ஆயிக்கிறேன் அப்படின்னு வாலண்டியரியா த்ரூ வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன் சப்மிட் ஆயிக்கிறாரு அப்படின்னா டச் பண்ணியோ கன்ஃபைன் பண்ணியோ அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற நீட் இல்லை. பட் கன்ஃபைன் ஆகல, அரெஸ்ட் கஸ்டடி கொடுக்கல அப்படின்னா டச் பண்ணி கன்ஃபைன் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாம். செக்ஷன் 46 வந்து என்ன சொல்லுதுன்னா, அரெஸ்ட் ஹவு மேட், அரெஸ்ட் எப்படி பண்ணணும்னு. In section 41 subsection 1 it states that in making an arrest the police officer or other person making the same shall actually touch or confine the body of the person to be arrested unless there be a submission to the custody by word or action. Subsection 2 states that if such person forcibly resists the endeavor to arrest him or attempts to evade the arrest, அதாவது அரெஸ்ட் ஆகுறதுல இருந்து தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாரு அப்படின்னா the person making the arrest may use all means necessary to effect the arrest. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சப்செக்ஷன் 2ல இருந்து கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம். the police officer may use all means necessary to arrest the offender. The police officer may use required force for effecting the arrest. B and C are correct. Explanation already பார்த்துட்டோம், ஸோ நான் ஸ்கிப் பண்றேன். Does section 46 of the code give any right to cause death of an offender while making an arrest? So the correct answer is if the offender is involved in an offense punishable with death or imprisonment for life. So இது வந்து ஒரு implied provision. ஓகேங்களா? subsection 3ல section 46 subsection 3ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, nothing in this section gives a right to cause the death of the person who is not accused of an offense punishable with death or imprisonment for life. டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் உண்டான, அதாவது பனிஷ்மெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் அக்யூஸ் ஆயிருந்தாரு அப்படின்னா அந்த மாதிரியான பர்சனை அரெஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை அவரு வந்து அரெஸ்ட் ஆக தவிர்க்கிறாரு இல்ல இவேட் பண்ற ட்ரை பண்றாரு அப்படின்னா அவர் ஒருவேளை அந்த அரெஸ்ட் ப்ரொசீஜர்ல கன்ஃபைன் பண்ணும்போது இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த ரைட் வழங்கப்படுது, அரெஸ்டிங் பர்சனுக்கு அந்த ரைட் வழங்கப்படுது. பட் அந்த அஃபென்ஸ் வந்து டெத் பனிஷ்மெண்ட்டோ இல்ல வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் பனிஷ்மெண்ட்டோ இல்லாத ஒரு அஃபென்ஸா இருந்தது அப்படின்னா டெத் விளைவிக்கக்கூடிய அந்த விஷயத்த பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து அந்த அரெஸ்டிங் பர்சனுக்கு கிடையாது அப்படின்னு தான் இந்த ப்ரொவிஷன் வந்து இம்ப்ளைடா சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், கேன் அ விமன் அஃபெண்டர் பி அரெஸ்டட் பிஃபோர் சன்ரைஸ்? சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு பெண் அஃபெண்டரை வந்து பெண் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெண் குற்றவாளியையோ குற்றம் சாட்டப்பட்டவரையோ அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் ரைட். நார்மலி நோ உமன் ஷால் பி அரெஸ்டட் ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ். இது வந்து ஒரு ஜெனரல் ரூல், அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா சன்செட் ஆனதுக்கு அப்புறமும் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. பட் தெர் இஸ் அன் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பை டேக்கிங் ப்ரையர் பெர்மிஷன், முன்கூட்டியே அனுமதி வாங்கி அரெஸ்ட் பண்ற உரிமை இருக்கு. எப்ப? சன்செட்டுக்கு அப்புறமும் சன்ரைஸுக்கு முன்னாடி. செக்ஷன் 46 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, save in exceptional circumstances no woman shall be arrested after sunset and before sunrise. அது வந்து ஒரு ஜெனரல் ரூல். பட் எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா,
where the woman police officer shall, by making a written report obtaining the prior permission of the judicial magistrate of the first class, within whose local jurisdiction the offense is committed or arrest is to be made. So prior permission யார்கிட்ட வாங்கலாம்? Judicial magistrate of first class. இதுவுமே உங்களுக்கு MCQsல வரும். Sixth question. Has the police officer got powers to break open the doors for a search? உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ABCD 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். we are not attending any mock test. ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏபி மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு ஆன்சர் மட்டும் நீங்க பார்த்தா போதும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு மனசுல நின்னுச்சுன்னா கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வீட்டோட கதவை உடைச்சிட்டோ இல்ல கேட்டை உடைச்சு திறந்துட்டோ போய் சர்ச் பண்ணலாமா அப்படின்னா கொஸ்டின். பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா அந்த வீட்டுல இன்சார்ஜா இருக்கக்கூடிய பர்சன் அந்த அரெஸ்ட தடுக்க முயற்சியிட்டால், ஓகேங்களா, சர்ச்சையும் அரெஸ்டையும் தடுக்க முயற்சி பண்றாரு அப்படின்னா அப்ப வந்து பிரேக் ஓபன் பண்ணி போய் சர்ச் பண்ணலாம். செக்ஷன் 47 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, if any person in or about such place is in possession of the place and does not allow free ingress thereto, or if ingress அப்படின்னா உள்ள நுழையிறது, ஓகேங்களா, if ingress cannot be obtained, அதாவது ingress உண்டான அந்த உள்ள போறதுக்கு உண்டான பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னாலோ, it shall be lawful in any case for the person making the arrest or for any person acting under his directions to break open any outer or inner door or window. So outer, inner or window மூணையுமே break open பண்ணி அந்த பிளேஸ்ல போய் அரெஸ்ட் பண்ணலாம், இல்ல சர்ச் அண்ட் சீசர் பண்ணலாம். நெக்ஸ்ட், what norm must be followed by the police officer if he intends to enter a place of any female not being the person to be arrested who according to the custom does not appear in public? So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரெகுலரா கேட்பாங்க. So the correct answer is police officer should give an opportunity to the female person that she is free to withdraw and afford her reasonable facility for withdrawing. Section 47 subsection 2 என்ன சொல்லுதுன்னா, provided that if any such place in an apartment in the actual occupancy of a female not being the person to be arrested who according to custom does not appear in public, the officer shall give notice to such female that she is at liberty to withdraw and shall afford her every reasonable facility for withdrawing before he enters the apartment. So இந்த clause-ஓட purpose என்னன்னு பாத்தீங்கன்னா, it is to protect the modesty and privacy of women, எஸ்பெஷலா ஒரு கஸ்டமரியாவோ ஒரு ரிலீஜன் பேஸ் பண்ணியோ வெளியில மென் முன்னாடி அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கஸ்டமோ ரிலீஜியனோ சொல்லுது அப்படின்னா அவங்களோட மாடஸ்டியையும் பிரைவசியும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த ப்ரொவிசோ கிளாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கேன் அ போலீஸ் ஆஃபீஸர் பர்சியூ த அஃபெண்டர் into any place in India? So the correct answer is he can pursue into any place in India for the purpose of arresting without warrant. Section 48 what it says is pursuit of offenders into other jurisdictions, where it states that a police officer may, for the purpose of arresting without warrant any person whom he is authorized to arrest, pursue such person into any place in India. So in the provision oda explanation read பண்ணிடலாம், because it may be confusing for you. So the scope of power என்ன போலீஸ் ஆஃபீஸருக்கு இந்த ப்ரொவிஷன் படி என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, when a police officer is lawfully authorized to arrest a person without a warrant, in cognizable casesல வந்து வாரண்ட் இல்லாமலே அரெஸ்ட் பண்ணலாம்ல, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல he can pursue that offender anywhere in India even outside his territorial jurisdiction. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல கொலை பண்ணிட்டு கர்நாடகா போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் என்ன பண்ணலாம், கர்நாடகாவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போய் கூட அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வரலாம். ஓகேங்களா? he is lawfully authorized. இதோட பர்பஸ் என்னன்னா, it ensures that criminals cannot evade arrest merely by crossing state or district boundaries. So interjurisdictional cooperation ரொம்ப முக்கியம் இதுல.
அந்த எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்ட இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல அரெஸ்ட் பண்ண போறாங்களோ, அதர் ஸ்டேட்டா டிஸ்ட்ரிக்டா இருந்தா கூட அந்த ஸ்டேட் ஆர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோட ஹெல்ப்பும் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்டோட அப்ரூவலோட உங்களுக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும். ஓகேங்களா? அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் ஆஃபீஸர். நெக்ஸ்ட், டு வாட் ரெஸ்ட்ரெயின்ட் கேன் அன் அரஸ்டட் பர்சன் பி சப்ஜெக்டட் டு? ஒரு அரெஸ்ட் பண்ணக்கூடியப்பட்ட பர்சன் என்ன விதமான தடைகள் இருக்கும்? ஃப்ரம் வாட் இஸ் ஹி ரெஸ்ட்ரெயின்ட் டு டூ? ஆன்சர் என்னன்னா, he should not be subjected to more restraint than is necessary to prevent his escape. அவரு தப்பிச்சு போகிறத தடுக்கிறதுக்கு உண்டான ரெஸ்ட்ரெயின்ட்டை மட்டும் தான் பண்ணணுமே தவிர அதை தாண்டி ரெஸ்ட்ரெயின்ஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்றாரு, அலோ பண்ணணும், பிகாஸ் ஹி ஹேஸ் த ரைட். ஓகேங்களா? அவரு ரெஸ்ட் ரூம் போகிறதுனால தப்பிச்சு போயிடுவாரு அப்படின்னு கருதுனா அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷனை வந்து ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவரை அலோவ் பண்ணணும். அவ்வளவுதான். மற்றபடி ரெஸ்ட்ரெயின்ட்ன்றது ஆர்பிட்ரரியா இருக்கக்கூடாது, எக்ஸாபிட்டண்டா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணணும். Section 49 what it says is no unnecessary restraint. The person arrested shall not be subjected to more restraint than is necessary to prevent his escape. So இந்த ப்ரொவிஷனோட பர்பஸ் என்னன்னா, to protect the dignity and rights of arrested persons by ensuring that police officers do not use excessive or unnecessary force during or after arrest. Restraint refers to physical limitation on movement, such as handcuffing, chaining, or confinement. Only minimum and reasonable restraint necessary to prevent escape is permitted. Excessive restraint amounts to violation of Article 21, right to life and personal liberty, and misuse of power under Code of Criminal Procedure. ஸோ ஒருவேளை அக்யூஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை அக்யூஸ்ட் வந்து கோஆபரேட்டிவா இருக்காரு, போலீஸ் ஆஃபீஸர் கூட அரெஸ்ட்ல அக்கம்பெனி பண்றாரு, தப்பிச்சு போக முயற்சி இடல அப்படின்னா ஹேண்ட்கஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? போலீஸ் ப்ரொடெக்ஷனோட சுத்தி நடத்தியே கூட்டிட்டு போகலாம், தப்பிக்கணும்னு முயற்சி எடுக்கலன்னா. முயற்சி எடுக்கிறாரு அப்படின்ற போது மட்டும்தான் ஹேண்ட்கஃப் பண்ணலாம். பட் இஃப் த அக்யூஸ்ட் இஸ் வயலண்ட் ஆர் ஹேஸ் அ ஹிஸ்டரி ஆஃப் எஸ்கேப், முன்கூட்டியே வந்து ஒரு தடவை தப்பிச்சு போக முயற்சிட்டு இருக்காரோ இல்ல தப்பிச்சிருக்காரு அப்படின்னா அப்ப ரீசனபிள் ரெஸ்ட்ரெயின்ட் லைக் ஹேண்ட்கஃபிங் மே பி ஜஸ்டிஃபைட். 10th question. Who has the duty to inform the arrested person the reasons for his arrest? யார் வந்து அரஸ்டட் பர்சனுக்கு அவர் எதுக்காக அரெஸ்ட் ஆயிருக்காருன்னு ரீசன் சொல்லணும். எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர் ஆர் எனி பர்சன் அரஸ்டிங் எனி அதர் பர்சன். ஸோ யார் அரெஸ்ட் பண்றாங்களோ அவங்க ரீசன் சொல்லணும் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அக்யூஸ்டுக்கு. சரிங்களா? ஸோ இது எந்த ப்ரொவிஷன் சொல்லுதுன்னா, செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1ல every police officer or other person arresting any person without warrant shall forthwith communicate to him full particulars of the offense for which he is arrested or other grounds for such arrest. So who is bound here? It is the duty which applies to both police officers and private individuals who can lawfully arrest some other person. So yaar private individuals arrest பண்ணலாம்? If he is authorized by the magistrate to arrest, then he can arrest. சரிங்களா? Next, what should a police officer inform an arrested person in bailable offense? ஒரு bailable offenseல ஒரு person arrest பண்ணிருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் என்ன இன்ஃபார்ம் பண்ணணும்? He should inform that he is entitled to be released on bail. பெயில் வாங்கி ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லணும். பெயில் வாங்குறது அந்த பெயிலபிள் அஃபென்ஸ்ல அந்த அரஸ்டட் பர்சனோட, அதாவது அக்யூஸ்டு பர்சனோட ரைட் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு கடமை. ஓகேங்களா? ஹி ஷுட் இன்ஃபார்ம், உங்களுக்கு பெயில் இருக்குப்பா, இருக்கு பெயில் வேணும்னா அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். செக்ஷன் 50 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, வேற போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் without warrant any person other than a person accused of a non-bailable offense, he shall inform the person arrested that he is entitled to be released on bail and that he may arrange for sureties
on his behalf. I hope you understand this point. ஒருவேளை புரியல அப்படின்னா கீழே explanation மெதுவா read பண்ணுங்க, pause பண்ணி. Don't rush to complete the video. Who is authorized to search a female person? So ஒரு பெண் குற்றவாளியையோ ஒரு பெண்ணையோ சோதிக்கிறதுக்கு உண்டான அனுமதி யாருக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. The search of female must be made by another female with strict regard to her decency. ஒரு ஃபீமேல ஒரு ஃபீமேல் தான் சர்ச் பண்ண முடியும். Section 51 subsection 2 of CRPC ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, whenever it is necessary to cause a female to be searched, the search shall be made by another female with strict regard to decency. இதோட purpose என்ன? To protect the modesty and dignity and privacy of women. Next one. Can the police use handcuffs at the time of arrest? Handcuff யூஸ் பண்ணலாமா? இப்பதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண handcuffs பத்தி. Police can use if the offender is dangerous, desperate and finding no other practical way of forbidding escape is available. Section 49 ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, the person arrested shall not be subjected to more restraint than what is necessary to prevent his escape அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் எக்ஸ்பிரஸா வந்து ஹேண்ட் கஃபிங் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு உண்டான ரெஸ்ட்ரைன்ஸ் மட்டும் பண்ணலாம். அதை தாண்டி வந்து அரெஸ்ட் பண்ற பர்சன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இம்ப்ளைடான ப்ரொவிஷன் தான் இது. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து பிரேம் சங்கர் சுக்லா vs டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, handcuffing is prima facie inhuman and unreasonable and must be avoided unless there is a clear and present danger of escape or violence. வயலன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு இல்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு அப்படின்ற ஒரு அபாயம் இருக்கு அப்படின்னும் பட்சத்துல மட்டும்தான் ஹேண்ட்கப்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஹேண்ட்கப் யூஸ் பண்றது பிரைமா ஃபேசினா முதற்கட்டமாக இன்ஹியூமன் அண்ட் அன்ரீசனபிள், தேவையற்றது அப்படின்னு பிரேம் சங்கர் சுக்லா vs டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருப்பாங்க. இது நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங்ல யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீட் இருந்தது அப்படின்னா ஹேண்ட்கஃபிங் பத்தி ஏதாவது வந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். மெயின்ஸ்லயும் நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ஒரு போலீஸ் வந்து ஹேண்ட்கஃப் பண்ணிட்டாரு, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கு அவருக்கு அப்படின்னா போலீஸ் தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன் வந்து அவருக்கு ஹேண்ட்கஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் அது ரீசனபிள் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் தான் ப்ரூவ் பண்ணணும். எப்பவுமே வந்து ஹேண்ட்கஃப்லயே கூட்டிட்டு போறதும் ரொட்டீனா பண்றதும் இல்லீகல். ஓகேங்களா? அன்கான்ஸ்டிடியூஷனல். சுனில் பத்ரா vs டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லேண்ட்மார்க் டெசிஷன் தான். ஒன்ஸ் அதையும் பாருங்க. டிக்னிட்டி அண்ட் டீசன்சி இன் ட்ரீட்மெண்ட் இன் பர்சன்ஸ் ஹூ ஆர் அரெஸ்டட் பத்தி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். கேன் ஹேண்ட்கப்ஸ் பி யூஸ்ட் while in remand? ரிமாண்ட்ல இருக்கும்போது ஹேண்ட்கப்ஸ் யூஸ் பண்ணலாமா? The answer is they can use handcuffs only by obtaining special order from the magistrate to that effect. மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர், ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு தான் ரிமாண்ட்ல இருக்கிற பர்சனுக்கு ஹேண்ட்கப்ஸ் யூஸ் பண்ண முடியும். So when an accused is sent to judicial custody or remand, the magistrate permission is required to use handcuffs. This ensures judicial oversight and protection of human rights is ensured. 15. Police are permitted the use of force. எப்ப வந்து போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம்? Only in case of arrest, search and handling unruly crowds and dispersing unlawful assembly. அன்லாஃபுல் அசம்பிளிய டிஸ்பர்ஸ் பண்றதுக்கும், டிஸ்பர்ஸ்னா என்ன, அனுப்பி விடுறதுக்கும், அன்ரூலி கிரவுட்ஸ் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கும், அரெஸ்ட் பண்றதுக்கோ, சர்ச் பண்றதுக்கோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். செக்ஷன் 46ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரெஸ்ட் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் ப்ரொவிஷன்ஸ். அதுலயும் நெசசரி மீன்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி செக்ஷன் 48லயும் பர்சியூட் ஆஃப் அஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதர் ஜூரிஸ்டிக்ஷன்ல போய் எஸ்கேப் ஆகாம இருக்க தடுக்க அங்கேயும் போய் டைரக்டா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 129லயும் அன்லாஃபுல் அசம்பிளிஸ் ரிலேட்டடா ஒரு வேலை நடக்குது, அன்லாஃபுல் அசம்பிளி நடக்குதுன்னா அதை டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு நெசசரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
பட் ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனேட் அண்ட் லாஃபுல்லா இருக்கணும். அந்த அன்லாஃபுல் அசம்பிளி பீஸ்ஃபுல் அன்லாஃபுல் அசம்பிளியா இருக்குன்னா பீஸ்ஃபுல்லா தான் அனுப்ப முடியும். ஒருவேளை பீஸ்ஃபுல்லா இல்லாம வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஃபோர்ஸும் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, லத்தி சார்ஜ் பண்ணும் பேசிக்கா. ஒருவேளை வந்து அந்த அன்லாஃபுல் அசம்பிளியில இருக்கிற ஒருத்தரோ 2 பேரோ வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோர்ஸையே வந்து தாக்க வராங்க அப்படின்னா போலீஸும் அவங்களோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாம், பட் வித் த பெர்மிஷன் ஆஃப் த சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ். Can police use force according to their wish? They are permitted to use force which is required in the circumstances. ஸோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. அதாவது எதிரில் இருக்கிற அந்த அஃபெண்டர் தான் தீர்மானிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு. 17. The police officer has the power to seize offensive weapons from the arrestee. ஸோ அரெஸ்ட் ஆகிற பர்சன் கிட்ட இருந்து அஃபென்சிவ் வெப்பன்ஸை சீஸ் பண்ணக்கூடிய பவர்ஸ் போலீஸுக்கு இருக்கா? So the police officer making arrest may take from the arrestee any offensive weapons found on him. ஏதாவது அஃபென்சிவ் வெப்பன்ஸ் இருந்தது, கன்னோ பெரிய வீச்சரவால் மாதிரியோ ஏதாவது இருந்தது அப்படின்னா, இல்ல வந்து கொலை பண்ணக்கூடிய கத்தியோ இல்ல டிஃப்ரெண்டான டைப்பான கத்திகளோ இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சீஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் 51 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the police officer making an arrest may take from the person arrested any offensive weapons or anything which may be used for the purpose of causing injury. Next one. The magistrate having jurisdiction may direct the person so arrested to subject himself to identification by a person. So when his identification is considered necessary for the purpose of investigation. அவர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க தேவைப்பட்ட அந்த ஐடென்டிபிகேஷனை பண்ணக்கூடிய அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு. அந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். செக்ஷன் 53 சிஆர்பிசில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா the magistrate having jurisdiction considers it necessary for the purpose of investigation. He may direct any person arrested or in lawful custody to prevent himself for identification by any person. So the purpose of this particular question is simple. It is to identification of any person where it is important for the investigation, especially in cases where the accused may have committed a crime in presence of witnesses. Next question. Can the police officer making investigation authorize his subordinate to arrest without warrant any person to be arrested? So in this question, option B and C are right. The police officer making the investigation can direct his subordinate to arrest without warrant any person to be arrested, where he can authorize, but he should not deliver the order in writing. He should specify the person to be arrested and the offense or the cause for which the arrest is to be made. So both B and C are right. What section 48 subsection 1 says is, a police officer in charge of a police station may authorize any subordinate police officer to arrest without a warrant any person whom he is authorized to arrest, but subsection 2 states that the authorization must be given in writing and specify the person to be arrested and the offense or the reason for the arrest. ரைட்டிங்ல இருக்கணும், யாரை அரெஸ்ட் பண்ணணும், என்ன அஃபென்ஸ்க்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஆத்தரைஸ் பண்ற சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ரைட்டிங்ல எழுதி கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட். Can a deputed officer under subsection 55 of CRPC show the order to the arrestee? So the answer is, he must, before making the arrest, inform the person to be arrested the substance of the order and should show the order if requested by the arrestee. Section 45 of CRPC states what is an arrest by an officer deputed by a magistrate. When a magistrate deputes a police officer or any other person to arrest someone, the deputed officer must inform the person to be arrested of the substance of the order under which the arrest is being made and show the order if the person so requests. So the purpose of this provision is to ensure transparency and legality in the arrest and to protect the rights of the arrestee under Article 21 of the Constitution.
Next, 21. Can the provisions of Section 55 curtail the power of the police officer to arrest a person under Section 41 of CRPC? So, the provisions of Section 55 cannot curtail the power of the police officer to arrest under Section 41 of CRPC. So, 41 to 44 இருக்கிற provisions வந்து the curtail பண்ண முடியாது. Section 55 வந்து curtail பண்ண முடியாது. ஓகேங்களா? A police officer 41 என்ன சொல்லுதுன்னா, a police officer may arrest without warrant any person if he has reason to believe the person has committed a cognizable offense or to prevent commission of an offense. This is a direct power of police independent of any magistrate's order. Section 55 deals with arrest by deputed officer, where it applies only when a magistrate deputes a person to arrest someone. It does not affect or restrict the police inherent powers under Section 41. For 22, medical practitioner is duty bound to examine the accused. எப்ப வந்து medical practitioner is bound to examine the accused at the request of the police officer not below the rank of sub-inspector. Sub-inspectorல இருந்து above யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மெடிக்கல் பிராக்டிஷனர் வந்து கண்டிப்பா அக்யூஸ்ட் எக்ஸாமின் பண்ணணும், அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு. Section 53A என்ன சொல்லுதுன்னா, whenever a person is arrested on accusation of rape or in certain other cases where medical examination is required, a registered medical practitioner is bound to examine the accused or victim at the request of a police officer not below the rank of a sub-inspector and to provide a report in writing. 23. The medical practitioner may use such force as is reasonably necessary for examination of accused. So, force use பண்ணலாமா medical practitioner examine பண்ணும்போது? He can use reasonable force. Force பண்ணி கூட டெஸ்ட் எடுக்கலாம். பிளட் டெஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி பிளட் டெஸ்ட்டுக்கு எடுக்கலாம், பட் ரீசனபிள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும். செக்ஷன் 53A சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the medical practitioner may use such force as is reasonably necessary for the examination of the accused or victim, but only to the extent necessary to carry out the medical examination properly and safely. So the purpose of this section is to ensure that the medical examination is conducted properly, and it also prevents resistance by the accused. Next one. What is the purpose of examining the accused by medical practitioner? Medical practitioner accused examine பண்றதோட purpose என்ன? இப்பதான் பார்த்தோம். To know that the examination will afford evidence as to the commission of the offense. ஒரு offense பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கனாலதான் எக்ஸாமின் பண்றதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அபவ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ரிட்டர்ன் ரிப்போர்ட் மூலியமா ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக கேட்கறாங்க? எக்ஸாமினேஷன் மூலியமா எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமோ, இல்லைன்னா அஃபென்ஸ் இவர் தான் கமிட் பண்ணியிருக்காருன்ற அந்த ப்ரூஃப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்றாங்க. செக்ஷன் 53ல சிஆர்பிசி என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் பை மெடிக்கல் பிராக்டிஷனர். Whenever it is necessary for the purposes of investigation, a person accused of an offense may be examined by a medical practitioner to collect evidence as to the commission of the offense. Who is authorized to examine medically a female person? ஒரு ஃபீமேல் பர்சனை மெடிக்கலா எக்ஸாமின் பண்ண யாரு அங்கீகரிக்கப்பட்டவர்கள், ஆத்தரைஸ் பண்ணப்பட்டவங்க? Only by or under the supervision of a female registered medical practitioner. அவங்களுடைய சூப்பர்விஷன்ல தான் பண்ணணும். செக்ஷன் 53A சப்செக்ஷன் 3ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, no female person shall be examined by a medical practitioner unless such examination is made by a female registered medical practitioner or under her direct supervision. அவங்க மேற்பார்வையிலேயோ இல்ல அவங்களேவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்,
Medical examination under section 53 means all the above. All the above na physical examination, examination of blood, blood stains, semen, swabs in sexual offenses, examination of sputum. Sputumனா எச்சில் ஓகேங்களா, and sweat, hair samples, fingernail clippings by the use of modern and scientific techniques including DNA profiling and such other tests. இதெல்லாம் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மூவிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் ஸ்டெயின் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா பிளட் ஸ்டெயின் யாருதுன்னு செக் பண்ணுவாங்க, என்ன பிளட் குரூப்னு செக் பண்ணி அது ரிலேட்டடா யார் அந்த பிளட் குரூப்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செமன் டெஸ்டிங் பண்ணுவாங்க ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸ்ல, ஸ்வாப் செக் பண்ணுவாங்க செக்ஷுவல் அஃபென்சஸ்ல, எச்சில் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்வெட் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஸ்வெட்டை செக் பண்ணுவாங்க, ஏன்னா அதுல ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஹேர் சாம்பிள்ஸ் வந்து டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபிங்கர் நெயில்ஸை வந்து டிஎன்ஏ ப்ரொஃபைலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ். Section 53 of CRPC la, whenever necessary for the purposes of investigation, a person accused of an offense may be examined by a registered medical practitioner, including physical examination, collection of biological samples, and use of modern scientific techniques to obtain evidence regarding the commission of the offense. So, பொதுவா collection of biological samples ன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ல நான் டீட்டெயில்டா என்னென்னு கொடுத்துருக்கேன். 27. Private registered medical practitioner is required to examine the accused of rape. ஒரு private registered medical practitioner ஒரு rape accused examine பண்ண முடியுமா, இல்ல எப்ப முடியும்? So the correct answer is option C. In the absence of government or local authority with the radius of 16 kilometers from the place of offense, the registered medical practitioner is required to examine. So 16 கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு கவர்மெண்டோ இல்ல லோக்கல் அத்தாரிட்டியோ இல்ல அப்படின்னா, அதாவது ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் ஒரு கவர்மெண்ட்லயோ ஒரு லோக்கல் அத்தாரிட்டியோ பிராக்டிஸ்ல இல்ல அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு பிரைவேட் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனரை பக்கத்துல இருந்தே அஃபென்ஸ் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்தே அவங்கள எக்ஸாமின் பண்ண அலோவ் பண்ற ஒரு ப்ரொவிஷன் தான். ஓகேங்களா, இது செக்ஷன் 53A subsection 4. If no female registered medical practitioner or government or local authority doctor is available within 16 kilometers from the place of offense, a private registered medical practitioner may be requested to examine the female victim or accused. So 16 kilometers mark பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க, அதுவுமே கொஸ்டின்ல கேட்கலாம். Private medical practitioner is required to examine the accused of rape எப்ப? On the request of police officer not below the rank of sub inspector. Again same தான், sub inspector rank கீழ இருக்கவங்க பண்ண முடியாது. Next one. The medical practitioner may use such force as is reasonably necessary for the purposes of examination of accused of rape. எவ்வளவு force யூஸ் பண்ணலாம்? Necessary force யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ வந்து எக்ஸ்பிளனேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு ஜஸ்ட் அந்த கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் உங்களுக்கு, அவ்வளவுதான். பிகாஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருவாங்க, கரெக்டா தப்பான்னு தெரியணும், அதுக்காக தான். 30. Can an arrested person request the magistrate for the medical examination of his body? ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த பர்சன் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட என் பாடியை மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. He can request when he is produced before the magistrate or at any time during the period of his detention in custody. கஸ்டடியில இருக்கும் போதோ டிடென்ஷன்ல இல்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும்போதோ ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் விச் யூ நீட் டு நோ. 31. What is the purpose of requesting medical examination of his body by the accused under section 54 of CRPC? மெடிக்கல் எக்ஸாமினேஷனை வந்து பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றதோட நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ்?
when his body will afford evidence which will disprove the commission of offense by him. இந்த arrested person தான் offense பண்ணாரு அப்படின்றத டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு டெஸ்ட் ரிசல்ட் இருக்க போகுது அப்படின்னா அது ஒரு எவிடன்ஸா இருக்கும். நான் இந்த அஃபென்ஸை பண்ணல, ஏன் வேணும்னா என் பாடியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஹேர் சாம்பிளை வந்து கிரைம் சீன்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஹேர் சாம்பிள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பர்சன் வந்து என்னோட ஹேர் சாம்பிளை வந்து செக் பண்ணி பாருங்க, டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹேர் சாம்பிள் மேட்ச் ஆகல அப்படின்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரூஃப்ல அவர் பண்ணல அப்படின்றதுக்கு. ஸோ கேஸ் வந்து டிஃபென்ஸ் தரப்புக்கு கொஞ்சம் சாயும். ஸோ அந்த பர்பஸ்க்காக ஒன்று. ரெண்டாவது பர்பஸ், which will establish the commission by any other person of any offense against his body. ஒருவேளை அந்த arrested person ஒரு விக்டிமா இருந்தாரு அப்படின்னா, arrested personே ஒரு விக்டிமா இருந்திருக்காருன்னா, நீங்க வேணா என்னோட பாடியை வந்து செக் பண்ணி பாருங்க, நானுமே பாதிக்கப்பட்டவன் தான், அஃபென்ஸ் வந்து எனக்கும் தான் நடந்திருக்கு, அந்த இடத்துல இருந்த பிளட் ஸ்டெயின் எந்துமே இருந்திருக்கும் அந்த இடத்துல, எனக்கும் இங்க காயம் ஆறி இருக்கு பாருங்க அப்படின்னு பாடி எக்ஸாமின் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒன்ஸ் வேணும்னா ரீட் பண்ணிக்கோங்க ஃபார் கிளாரிட்டி. நெக்ஸ்ட், upon such request by the accused for medical examination under section 54 of CRPC, magistrate allow பண்ணலாமா allow பண்ணக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. He can reject the request if he considers that it is made for the purpose of vexation or delay or for defeating the ends of justice. So கேஸை டிலே பண்றதுக்கோ இல்ல நியாயத்தை நிலைநாட்டாம ஒரு தவறான வழிக்கு எடுத்துட்டு போறாரு அக்யூஸ்ட் அரெஸ்டட் பர்சன் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், is medical practitioner bound to furnish copy of the report of examination under section 54 of CRPC? So the answer is yes, he is bound to furnish a copy of the report of the examination to the accused or the nominated person. Medical report oda copy கொடுக்கணும். Next, to whom should the police officer making an arrest without warrant send the arrested person? யார்கிட்ட arrested person send பண்ணணும்? Before a magistrate having jurisdiction, before the officer in charge of a police station. So ரெண்டு பேர் முன்னாடியும் கொண்டு போய் நிறுத்தணும். Section 57 says that arrest without warrant, where a person is arrested without a warrant, the police officer must take or send him without unnecessary delay before a magistrate having jurisdiction or before the officer in charge of a police station. 35. Under section 57 of the CRPC, a person arrested without a warrant can be detained by a police officer for how long? வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண ஒரு பர்சனை எத்தனை மணி நேரம் டீடைன் பண்ணலாம்? ஸோ ஃபார் அ பீரியட் ஆஃப் 24 hours, 24 மணி நேரத்து வரைக்கும் டீடைன் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டைம் unnecessary ஃபார் த ஜேர்னி ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் டு த மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். அரெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கோட கோர்ட்டுக்கு போறதுக்கு உண்டான அந்த நேரத்தை தவிர்த்து 24 மணி நேரம் இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு மேலேயும் ஆகலாம். பட் 24 ஹவர்ஸ்க்கு மேல அப்படின்னா ஒரு 1 or 2 hours ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 1 or 2 or 3 ஹவர்ஸ்க்குள்ள வித்தின் த லோக்கல் லிமிட்ஸ். ரொம்ப தூரமா இருக்க கோர்ட் அப்படின்னா அந்த டைம் வந்து இட் டிபெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் அ போலீஸ் ஸ்டேஷன் இஸ் டியூட்டி பவுண்ட் டு ரிப்போர்ட் ஆல் அப்ரிஹென்ஷன்ஸ் டு. ஏதாவது அபாயம் இருந்தது போலீஸ் ஆஃபீஸருக்கு அப்படின்னா அந்த அபாயங்களை யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து வேற யாருக்கிட்டயாவது சொல்ல சொன்னாருன்னா அவர் சொல்லும் அந்த அவர் டைரக்ட் பண்ண விதத்துல சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம். சம்டைம்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கே த்ரெட் வரும்ல, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டா வந்து போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவோம், அழிச்சிருவோம், அந்த மாதிரிலாம் வந்து த்ரெட் வரும்.
அந்த மாதிரி த்ரெட்ஸ் வருது அப்படின்னா அதை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இது எதுல சொல்லியிருப்பாங்கன்னா section 41 subsection 2 la duty of the officer in charge of the police station. If the police officer in charge of the police station shall report every arrest or apprehension to the district magistrate, or if the district magistrate so directs, to the subdivisional magistrate, particularly in cases where the person arrested is required to be presented before a magistrate under law. How does a person arrested by a police officer be discharged? எப்படி அவரை விடுவிக்கலாம்? அரெஸ்ட் பண்ணியாச்சு, எப்படி அவரை இப்ப விடுவிக்கலாம்? பனிஷ்மெண்ட்ல இருந்து இல்ல அக்விட்டல் கொடுக்குற கான்செப்ட் இல்ல இது. டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஒரு டெம்பரரி விடுப்பு, அவ்வளவுதான். ஓகேங்களா? இட் இஸ் நாட் தட் ஹி டிட் நாட் டூ த கிரைம் அண்ட் ஹி இஸ் அன் அக்விட். அக்விட்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு, நாட் டு எனி போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ண பர்சனை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? ஓன் பாண்ட் மூலியமா, பெயில், அதாவது கோர்ட்ல பெயில் அப்ளை பண்ணி பெயில் வாங்கலாம், ஜாமீன் வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பாண்ட் வாங்கலாம், பெயில் வாங்கலாம், இல்ல மேஜிஸ்ட்ரேட்டோட ஸ்பெஷல் ஆர்டர் மூலியமா டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஆல் தி அபவ். நெக்ஸ்ட், if a person is in lawful custody of a police officer escapes, the police officer can pursue and arrest him. எங்க அரெஸ்ட் பண்ணலாம்? ஸோ லாஃபுல் கஸ்டடி ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ல இருக்காரு ஒரு அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்ட் வந்து சடனா எஸ்கேப் ஆயிடுறாரு. அவரை எங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எனிவேர் இன் இந்தியா. இந்தியால எங்க போனாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப வெளிநாடு போனா அரெஸ்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. கன்சுலேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சுலேட் மூலியமா அதர் கண்ட்ரி கன்சுலேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க அந்த நாட்டுல இருக்கிற ஏஜென்சிஸ் கிட்ட பேசுவாங்க. ஃபைனலா அங்க ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவர் அங்களை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புறதும் அனுப்பாததும் அந்த கண்ட்ரியோட லாஸை பொறுத்தது. மணிக்கு எப்படி எக்கனாமிக்ஸ்ல வந்து சேஃப் ஹெவன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரில கொண்டு போய் பணத்தை டெபாசிட் பண்ணிட்டா ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி, இங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது கண்ட்ரில போய், சில கண்ட்ரிஸ் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டா அந்த கண்ட்ரிஸோட லாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவே வந்து வேணும், இந்த பர்சன் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த அனுப்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அங்க கேஸ் நடக்கும், அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஆர்டர்ஸ் வந்து இல்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆர்கியூமெண்ட்ஸ் பொறுத்து, ஓகேவா, அந்த அந்த கண்ட்ரி லாஸ் பொறுத்தது. நெக்ஸ்ட் ஒன், கேன் எனி பர்சன் மேக்கிங் அரெஸ்ட் அண்டர் the CRPC is duty bound to inform about the arrest and the place where the arrested person is being held to any of his friends, relatives or to any other person nominated by the arrested person. So arrest பண்ற person is duty bound to inform. ஓகேவா? இது செக்ஷன் 50ல சொல்லியிருப்பாங்க, ரைட் டு இன்ஃபார்ம் அபவுட் அரெஸ்ட். Where the police officer is bound to inform the arrested person that he has the right to inform his friend or relative about his arrest. அவர் அரெஸ்ட் ஆயிருக்காருன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கோ ரிலேட்டிவ்க்கோ இன்ஃபார்ம் பண்ற டியூட்டி யாருக்கு இருக்கு? போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கு. ஸோ ஹி இஸ் டியூட்டி பவுண்ட் டு இன்ஃபார்ம். செக்ஷன் 50 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு இன்ஃபார்ம் அபவுட் அரெஸ்ட் வேர் த பர்சன் மேக்கிங் த அரெஸ்ட் shall inform the arrested person on the grounds of arrest and shall inform him that he has the right to communicate with a friend, relative or a person nominated by him about his arrest and the place of detention. இது எதுக்காகனா ஆர்பிட்ரரி டிடென்ஷன்ஸ் தவிர்க்கிறதுக்காக. Question 41, every summons issued by a court shall be, சம்மன்ஸ் எப்படி இருக்கணும்? ரைட்டிங்ல இருக்கணும், இன் டியூப்ளிகேட் இருக்கணும், signed by presiding officer of such court இருக்கணும். All the above. Next, every summons shall bear seal of the court, seal of the presiding officer, seal of the police officer, seal of the SP. seal of the court இருக்கணும். சம்மன்ஸ் யார் அனுப்புறா? கோர்ட் தான் அனுப்புது. seal of the court இருக்கும். Next, who is authorized to serve summons? யாரு சம்மன்ஸ் அனுப்பலாம்?
போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பலாம், ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் இஷ்யூயிங் இட் அனுப்பலாம், பப்ளிக் சர்வெண்ட் அனுப்பலாம். 3 பேரும் அனுப்பலாம். ஓகேங்களா? 44. Summons should be served personally. எப்ப பர்சனலா சர்வ் பண்ணணும்? பண்ணலாம் இல்ல எப்ப பண்ணணும்? Summons should be served personally. எப்ப? If practicably it should be served personally. பர்சனலா சர்வ் பண்ணணும் அப்படின்னும் நேரத்துல பர்சனலா சர்வ் பண்ணணும். It can be sent through post. It can be served on the adult male family member. ஸோ 3 விதங்கள் மூலியமாகவும் சர்வ் பண்ணலாம் பர்சனல். நெக்ஸ்ட், வாட் ஷுட் அ பர்சன் டூ வென் அ சம்மன்ஸ் இஸ் சர்வ்டு டு ஹிம்? ஒரு சம்மன்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ற பர்சன் he should sign the receipt on the back of the other duplicate. ஸோ டியூப்ளிகேட் ரைட்டிங்ல இருக்கணும், டியூப்ளிகேட்ல இருக்கணும், ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு 3 விஷயம் பார்த்தோம்ல சம்மன்ஸ் சர்வ் பண்ணும்போது. அந்த டியூப்ளிகேட் காப்பி பின்னாடி யார் சைன் பண்ணியிருக்கணும்? வாங்குற அந்த சம்மன்ஸை ரிசீவ் பண்ற அந்த பர்சன் பின்னாடி சைன் பண்ணணும். செக்ஷன் 66 இந்த ப்ரொசீஜர் சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட், சர்வ்ஸ் ஆஃப் சம்மன்ஸ் ஆன் அ கார்பரேஷன் இஸ் எஃபெக்டட் பை சர்விங் இட் டு த. யாருக்கு சர்வ் பண்ணணும்? ஒரு கார்பரேஷனுக்கு சம்மன்ஸ் அனுப்புறாங்க கோர்ட்டு. அப்ப யாருக்கு அதை சர்வ் பண்ணணும்? செக்ரட்டரி, லோக்கல் மேனேஜர், பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் த கார்பரேஷன். ஸோ 3 பேருக்கும் சர்வ் பண்ணணும். Section 67 என்ன சொல்லுதுன்னா, where a summons is directed to a corporation or body corporate, it may be served on any of the following persons: the secretary of the corporation, local manager, principal officer of the corporation. How can a summons be served when the person summoned cannot be found? சம்மன் பண்ணப்பட்ட பர்சன் கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி சம்மன் சர்வ் பண்றது அவங்களுக்கு? Summons may be served by leaving one of the duplicates with some adult male member of his family. கூட இருக்கிற ஒரு அடல்ட் மெம்பர் 18 இயர்ஸ் முடிஞ்ச ஒரு நியர் ரிலேட்டிவோ ஃபேமிலி மெம்பர் கிட்டயோ அதை டியூப்ளிகேட் காப்பியை கொடுக்கலாம். Is a servant a member of the family for the purposes of service of summons? சம்மன் சர்வ் பண்ண போறோம், அங்க அந்த பர்சன் இல்ல, அவங்களுடைய சர்வெண்ட் வேலைக்காரங்க உள்ள இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டா அது சம்மன் சர்வ் பண்ணதா அர்த்தமா? சம்மன் சர்வ் பண்ணியாச்சு அப்படின்னு கோர்ட்ல சொல்ல முடியுமானா முடியாது. சர்வெண்ட் வந்து ஃபேமிலி மெம்பர் கிடையாது. அடல்ட் மேல் ஆர் ஃபீமேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலியா இருக்கணும், சர்வெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு வந்துட்டு சம்மன் சர்வ் பண்ணியாச்சுன்னு சொன்னா that is not a valid summons. How is the summons served on a government servant? Government servant க்கு summons எப்படி serve பண்ணணும்? Summons should be ordinarily be sent with duplicate to the head of the office. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெட்க்கு சம்மன்ஸ் சர்வ் பண்ணிடலாம், அவங்க டைரக்ட் பண்ணிப்பாங்க இன்டர்னலா. இது வந்து செக்ஷன் 68ல சொல்லியிருப்பாங்க. Last question. What is to be done when a court desires that a summons should be served outside its local jurisdiction? Summons வந்து அந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில அனுப்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள், திருச்சியில ஒரு கோர்ட் இருக்கு, மதுரைக்குல இருக்கிற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு சம்மன்ஸ் அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? It should send such summons in duplicate to the concerned magistrate. ஒரு டியூப்ளிகேட் காப்பியை அந்த நியர்பை ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு டியூப்ளிகேட் காப்பியை அனுப்பணும். ஒன்னு, இட் கேன் சென்ட் டைரக்ட்லி டு த கன்சர்ன் பர்சன் இன் எமர்ஜென்சி. ஒருவேளை எமர்ஜென்சியா இருந்தது அப்படின்னா டைரக்டா அந்த பர்சனுக்கே அனுப்பலாம். போத் A and B are correct. Homework question. Can summons be served on a witness by post? Post மூலியமா விட்னஸுக்கு சம்மன்ஸ் அனுப்பலாமா? ஒரு கிரைமை நேர்ல பார்த்த விட்னஸுக்கு சம்மன்ஸ் அனுப்பலாமா? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. With that, I end part 17 of our 50,000 multiple choice question series from 801 to 850 MCQs. See you in the next interactive session.
on part 18. Till then, stay tuned to our other videos.